Hey guys, எல்லாருக்கும் குட் மார்னிங். யாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சிலிண்டர் வரல. ஏன்னா சிலிண்டர் கம்பில் லோடு இல்லை போல இருக்குது. என்ன கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாரு. சிலிண்டர் இன்னும் வரல. துணி கொஞ்சம் தான் காய வச்சுருக்கேன். ஏன்னா நேற்று நைட்டு மொட்டை மாடியில் காய வைக்கல. ஏன்னா நேற்று நைட்டெலாம் மழை பெஞ்சிருக்கு பொழுது. எதை நம்பி எங்கே காய வைக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே சும்மா சும்மா மழை பெய்யுதுங்க. நீ மழைனால என்னன்னே தெரில. அப்படி ஒரு செம்ம டென்ஷனில் இருக்கேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, துணி நிறையா இருக்குது. இங்கேயே கொடி அறுத்துட்டேன். மறுபடியும் கொடி கட்டி துணி காய வைக்கணும். ஆனால் இன்னும் ஒன்று, சிலிண்டர் இல்லைன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்லா இன்னும் கொஞ்ச நாள் ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் தூங்கலாம். அதான் ஒன்று. ஏன்னா தீபாவளி டைம் வருது இல்லையா. சிலிண்டர் இல்லைனா எத்தனை நாளைக்கு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது. பரவாயில்ல, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். நம்ம வயிற்றுக்காக செலவு பண்ணுறது கஷ்டம் இல்லை. சிலிண்டர் இருந்தாக்கா காலைல 5 மணிக்கெலாம் ஏஞ்சி சமைச்சி அதை ரெடி பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுது. இப்போ சிலிண்டர் இல்லாமல் ஒரு பக்கம் பார்த்தா சிலிண்டர் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. நல்லா தூங்கி ஏந்திருக்கலாம். ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா, எனக்கு சிலிண்டரை விட எனக்கு தூக்கம் தான் எனக்கு பெருசு. ஏன்னா ஆயுத பூஜை வருது, அதுக்கப்புறம் தீபாவளி வரும். தூங்க டைம் இருக்காது. நைட் டைம் லேட்டாக வருவேன். இப்போ தான் படுத்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே 10 மணி 6 மணி ஆகும். ஏஞ்சி குடிச்சிட்டு உடனே கிளம்பணும். அந்த மாதிரி இனிமேல் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். தீபாவளி நெருங்க தூக்கம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு சிலிண்டர் தீர்ந்ததுனாலும் எனக்கு தூக்கம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கிட்டு நல்லா ஏஞ்சி பார்த்தாக்கா நம்ம முகம் அப்படியே பிரைட்டாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அது எல்லாருமே கிருமி அது இது கண்டதெல்லாம் முகத்தில் போடுறாங்க. நம்ம நல்லா ஏஞ்சி தூங்கி ஏஞ்சாவே நம்ம முகம் பிரைட்டாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். இதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது. க்ரீமோ எதுவும் கிடையாது. இதான் நேச்சுரல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அப்புறம் என்னங்க, டீ குடிச்சிட்டிங்கன்னு கேட்டேன்னா, டீ அதான் எப்படி டீ குடிக்கிறது. எப்பவுமே ஆப்போசிட்டில் இருக்கிற அக்கா டீ போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. 2 நாளாக அப்படி தான் போட்டுட்ருக்கேன். டீ இல்லாமல் இருக்க முடியாது. பட் இருந்தாலும் போர் அடிக்குது. தினமும் போயிட்டு டீ போட்டு குடிச்சிட்ருக்கா. நம்ம வீட்டில் இருந்தால் எப்போ வேணாலும் நம்ம டீ போட்டு குடிக்கலாம். பட் இப்போது அப்படி கிடையாது.